அருந்ததியர்களின் இன்றைய நிலை குறித்த மாபெரும் கருத்தரங்கம். அருந்ததியர் மற்றும் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளரும் தலித் விடுதலை இயக்கத்தின் தலைவருமான திரு என்.ஏ. கிச்சா தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற அருந்ததி கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் புருஷோத்தமன் வரவேற்புரையாற்றினார். அருந்ததியர் இடஒதுக்கீடு போராட்ட இயக்க மாநில தலைவர் டி. லோகேஷ்குமார், மக்கள் சேவை அறக்கட்டளை மாநில தலைவர் சீனிவாசுலு, தலித் விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தலித் நதியா ஆகியோர் முன்னிலை வைத்தனர். இந்த கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் மு. வீரபாண்டியன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையத்தின் உறுப்பினர் திரு எஸ். செல்வகுமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர் தயா நெப்போலியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு அருந்ததியர் இளைஞர் முன்னணியின் தலைவர் திரு எஸ். டி. கல்யாண சுந்தரம், விடுதலை வேங்கைகள் கட்சி தலைவர் ஈரோடு தமிழன்பன், புரட்சி புலிகள் கட்சியின் தலைவர் டி. திலீபன் உள்ளிட்ட பல்வேறு அருந்ததியர் மற்றும் அம்பேத்கர் இயக்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த மாபெரும் கருத்தரங்கில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதேபோன்று பட்டியலின ஒதுக்கீட்டை 18% 22% உயர்த்தி வழங்கின ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு பரிந்துரைக்க வேண்டும். அருந்ததி மக்கள் உள் இடஒதுக்கீட்டை பாதிக்கும் அரசாணையின் 61 உடனடியாக ரத்து செய்து அருந்தியர்கள் இல்லாத பட்சத்தில் அடுத்து வரும் காலி பணியிடங்களில் சேர்த்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற நியாயமான கோரிக்கை அதிகமாக வழிமுறைக்கிறார். அருந்ததி மக்களின் உள் இடஒதுக்கீடு முறையாக பயன்பெறும் வகையில் அரசு அதிகாரிகள் மற்றும் அருந்ததி மக்கள் இயக்கங்களை சார்ந்த அவருடன் கூடிய கண்காணிப்பு கூட அமைக்க வேண்டும் என்கிறார்கள். அதிலும் நியாயம் இருக்கிறது. அதையும் வழிமுறைக்கிறார். மேட்டுப்பாளையத்தில் உள்ள அருந்ததி மக்களின் மகாசபாவுக்கு சொந்தமான இடத்தில் சில இடம் கூடிய வரிவட்டனம் அமைக்கிறது. அதற்காக பாடுபட்ட தலைவர் செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் அரசு பரிசீலிக்க வேண்டும். அருந்ததியர் மக்களுக்கான நலவாரியத்தை அமைக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் வழிமுறைகிறோம். ஆதிக்க சாதியால் ஏற்படும் கொடுமையை தடுக்கவும் மன்னம் சட்டமன்றத்தில் தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும். அதற்காக இடதுசாரிகள் தொடர்ந்து குரல் எழுப்புவோம். அதில் அந்த கோரிக்கை மிக நியாயமான கோரிக்கைகள். இதையும் அரசு பரிசீலிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்கும் அருந்ததி மக்களுக்கான இலவச வீட்டு மனை பட்டாக்கூடிய தொகுப்பு வீடுகளை உடனடியாக கட்டித்தர வேண்டும். தரமான முறையில் கட்டித்தர வேண்டும். இது அவரது உரிமை. எனவே அரசு செயல்படுத்த வேண்டும். கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கு சமூக வளர்ச்சிக்கான உள் ஒதுக்கீடு வழங்க ஆவணம் செய்ய வேண்டும். அரசு துறையில் பணிபுரியும் பட்டியலின மக்களின் நிலுவையில் உள்ள பதவி உயர்வை கல்வி தகுதித்திறன் அடிப்படையில் தமிழக அரசு கண்காணிப்பு குழு அமைத்து அவர்களுக்கு காலதாமதம் செய்யாமல் பதவி உயர்வு அளிக்க வேண்டும். இந்த கோரிக்கை அடித்தளத்திலிருந்து உழைக்கிற அருந்ததி மக்களின் கோரிக்கை. அவர்களால் தான் நாகரிகம் வளர்கிறது. அவர்களால் தான் சமூகம் முன்னேறுகிறது. அவர்கள் மிக கடுமையான உழைப்பை செலுத்துகிறார்கள். இன்றைக்கு அந்த சமூகம் அறிவு சமூகமாக உயர்த்துவது. கல்வியில், வேலைவாய்ப்பில் சமூகத்திற்கு நாங்கள் சலைத்தவர்கள் அல்ல. அதே போன்று ஒற்றுமை ஒருமைப்பாட்டை உருவாக்குவதில், பிற சமூகத்தோடு நட்பு பாராட்டுவதில் இந்த எளிய மக்கள், கடைகோடியில் உழைக்கிற இந்த மக்கள் யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல. எனவே இவர்களுக்கு அரசு அதிகாரம், ஆட்சி அதிகாரம் அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். பொருளாதார வளங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். உயர் பதவிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இந்த நிலை எய்துவதற்கு அரசியல் சாசனங்கள் வழிகாட்டுகிறது. எனவேதான் டாக்டர் அம்பேத்கர் "We the people of India" என்று சொன்னார். ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்களின் நாடு அல்ல இது. குறிப்பிட்ட சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நாடு அல்ல இது. அறிவுத்துறையை சேர்ந்தவர்களின் நாடல்ல இது. இது இந்திய மக்களின் நாடு. அவர்களாக ஒன்று கூடி அவர்களாக உருவாக்கி கொண்ட சட்டமுறை. எனவே இதில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சமூக நீதியும் பொருளாதார நீதியும் அரசியல் நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்கான துவக்கம் தான் "We the people of India". எனவே
இந்த கோரிக்கைகள் யாவும் இதற்குள் அடங்கும். இந்த கோரிக்கைகளுக்காக அருந்ததி மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை அடையாளப்படுத்துகிற இயக்கங்களோடு இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதும் ஒருமைப்பாட்டை தெரிவிப்போம். அவர்கள் போராட்டங்களுக்கு எப்பொழுதுமே நாங்கள் துணை நிற்போம். அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலும், பொருளாதார முறைமையிலும், நிர்வாக முறைமையிலும் ஒரு நீதி நிறைந்த இடத்திற்கு அவர்கள் வருகிற வரை போராட்டம் தொடரும். அவர்களோடு நாங்கள் எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்போம். இடஒதுக்கீடு முறையாக வழங்கப்படுகிறதா அப்படிங்கிற தரவுகளை தமிழக அரசு வழங்கும் ஒரு கோரிக்கை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும். இந்த அமைப்பை அடையாளப்படுத்துகிற பிரதிநிதிகளை அழைத்து தமிழகத்தில் பேச வேண்டும் என்ற கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார் என்ற கொடூரமான செயல் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிராமத்தில் ஆதிக்க சாதி வெளியீடுகளால் அடித்து தடுகொலை செய்யப்பட்ட தம்பி துறை என்பவரின் படுகொலையை காவல்துறையினர் கொலை வழக்காக மாற்றுவதற்கே தயக்கம் காட்டுகிறார்கள். அதே போன்று மதுரை மாவட்டத்தில் அருள்தந்தை பாலாஜி என்பவரை சட்ட பகுதியில் ஒரு கூலிப்படை கும்பல் வெட்டி படுகொலை செய்கிறார்கள். அவர்களின் படுகொலையும் காவல்துறையினர் கொலை வழக்காக பதிவு செய்ய மறுக்கிறார்கள். இதே போன்று அருந்ததிய பெண்களுக்கு எதிராக ஏற்படுகின்ற பாலியல் தொந்தரவை காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றாலும் அருந்ததியத்தோடு இல்லையென்றால் காவல்துறையினர் அருந்ததியரை மனிதனாகவே மக்களின் கவனங்களை போக்குவதற்காக பல்வேறு திட்டங்களோடு வழியை குறிக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நான் பொறுப்பேற்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் நெப்போலியன் அவர்களே, அவரோடு இந்த பொறுப்பில் அமர்ந்திருக்க காரணமாக இருந்த சுரேஷ் அவர்களே, இங்கே ஒவ்வொரு பேர் சொன்ன டைம் ஆயிடும். ரெண்டு முக்கியமான ஃபஸ்ட்டு நம்பர் வச்சுட்டாங்க. எனது அண்ணன் சொன்னாங்களே, நான் உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து சென்னையில் வந்து இந்த கூட்டங்களை நடத்த வேண்டும் எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னால், சென்னை தலைநகரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருந்ததி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க நம்ம ரோடியஸ் சார் சொன்ன மாதிரி, இஸ்ரேல் சார் சொன்ன மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேர் இருப்பதாக தகவல் இருக்கு. ஆனால் 5 லட்சம் பேர் இருக்காங்களாங்கிறது எனக்கே சில நேரம் ஆச்சரியமா இருக்கு. காரணம் 5 லட்சம் பேர் நம்ம இருந்திருந்தால், அவர் ஒற்றுமையாக இருந்தால் தமிழ்நாட்டிலே தலையெழுத்தை அருந்ததி சமுதாய தலையெழுத்து மாற்றிருந்தார். ஆனால் நம்ம ஒரு கூட்டத்துக்கு கூட நம்ம வந்து கெஞ்சி கூட்ட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கூட என்ன காரணம்னா தலைவர் மட்டும் தான் வரும். ஏன்னா கொண்டவர் வச்சா வைங்க, நமக்கு வந்து அந்த கருத்துக்களுக்கு சேராதுன்றதுக்காக தலைவர்கள் மட்டும் வந்து குறிப்பாக ஒரு வார காலமாக கிச்சாலும் சரி, மரியாதைக்குரிய சகோதரர் புருஷோத்தமும் சரி, ஆதி ரங்கநாதன், நம்ம இஸ்ரேல், நம்ம ரோகேஷ் எல்லாம் நாங்கள் ஏன்னா ஆட்சி மாறிடுச்சு. நம்ம சமாஜத்தில் இருக்கிற சகோதரர்கள்லாம் இந்த அரசு பணிகளை சென்றடைகிறதும் அதற்கு நமக்கு சொல்லக்கூடிய நபர்கள் தேவை. ஏன்னா நமக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லை, அது இல்லை. ஒரே ஒரு நபர் லோகேஷ்குமார் இருக்கிறார், நிறைய இருக்கிற சகோதரர் சொன்னார், லோகேஷ்குமார் வந்து இருக்கிறாரு, அவர் சொல்லுவாரான்னு தெரியாது. ஆனால் இந்த உள்ளொதுக்கீடுக்கு முக்கியமான காரணமாக இருந்த கம்யூனிஸ்டுடைய தலைவர் இன்னைக்கு அந்த கூட்டத்தில் இருக்கிறார். அதே போல நான் இந்த அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர் என்றாலும் கூட எனக்கு பொறுப்பு வாங்கி கொடுத்த வகையிலே திருமணம் அவர்கள் இரண்டு தலைவர்களுமே நாம் இன்னைக்கு வந்து அவங்க வந்து இந்த சமூகத்தின் மேல் அக்கறை செலுத்த வேண்டும், அவருடைய அக்கறை செலுத்த நம்ம தூண்ட வேண்டும் என்பதற்காக தான் இந்த தலைவர்கள் நமக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரே ஒரு பொறுப்பை நான் யாருமே நினைக்கிறேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும் 3 பேர் இருக்காங்க, மற்றபடி யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நாளைக்கு நான் இருப்பா இல்லையா தெரியாது, இந்த அரசு நம்ம இருப்பா இல்லையா தெரியாது. ஆனால் இந்த கடந்த ஊராண்டு காலத்தில் மட்டும் நான் இந்த 1.5 வருஷம் இருந்தேன். 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எஃப்ஐஆர் போட்டோம், பல வழக்குகள் நம்ம பண்ணோம். மரியாதைக்குரிய நீதியரசர் தமிழ்வாணன் அப்படிங்கிற ஒரு ஐஆர்எஸ் ஒரு திருட வாங்கினாங்க. டீ கூட நம்மகிட்ட வாங்கி பேசினாங்க. அவருடைய தகவல் இருந்த காரணத்தினால்
பல்வேறு வழக்குகள் அரசியல் மக்களுடைய வழக்குகளை போய் நம்ம நேரடி ஆய்வு செய்து ஆய்வு செய்து அவர்களுக்கு நீதி பெற்று தர முடியுது. பல்வேறு இடங்களில் நிதியுதவி பெற்று தர முடியுது. பல்வேறு இடங்களில் நீ சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தொடர்ந்து வருவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சீதாமொழி முனைக்கு வந்து அடிக்கடி தொடர்ந்து அவங்க வந்து எங்களை வாட்ஸ்அப்பில் போடுவாங்க. ஏன்னா நான் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களோட மிக தொடர்ந்து வச்சுருக்கேன். அவங்க ரெகுலராக போடுவாங்க. அதே மாதிரி மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து தொடர்ந்து பல மாவட்டங்களில் பிரச்சனைகளை எங்களை கணிச்சுட்டு இருக்காங்க. இதனால என்ன நம்ம ஒரு வருட காலம் பார்த்தீங்கன்னா நான் என் வீட்டுக்கு போனா கூட தனி நாயர் கூட ஒவ்வொரு கிராமங்களுக்கு பார்த்து இருந்துச்சு. ஒவ்வொரு ஏன்னா நான் அங்கே இருக்கின்ற ஒரு அரசியல் சமூகத்தை நான் தலைவர் பல்வேறு பிரச்சனைகள் நாங்கள் அடிக்கடி ஆய்வு செஞ்சோம். ஒரு நாள் காலத்தில் பார்த்தீங்கன்னா லீவ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் இருக்கும். லீவ் எடுக்கவே காரணம் நான் காலையில் 10 மணிக்கு வந்து 7 மணிக்கு நான் கடைசியாக நான் அத்தனை பிரச்சனை. கடந்த காலங்களில் வந்து தமிழ் வாங்க முன்னே பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய நீதியரசர் சிவகுமார் சார் இருந்தார். 3 ஆண்டு காலம் இருந்தாரு. அவர் 3 ஆண்டு காலமாக செய்து 3400 மனுக்கள் தான் தரப்படும். இன்னைக்கு நாங்கள் தமிழ் வாங்க பார்க்கிற 1.5 ஆண்டு காலங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7000க்கும் மேற்பட்ட மனுக்களை வாங்கியிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 5000 மனுக்களாக நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு பார்த்து ஆணையத்தில் மட்டும் கூட்டம் மாதிரி ஜெயிச்சே இருக்கும். அமைச்சர் ஆட்சியில் கூட அவர் கொடுத்துருக்காரு. மக்கள் அவ்வளோ பேர் இருப்பாங்க. இங்க இருக்கிற மக்கள் அவசர தலைவர்கள் வந்து அத்தனை மனுக்கள் எங்களுக்கு புரிஞ்சுட்டே இருக்கும். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். காரணம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் நாங்கள் உத்தரவு போடுறோம். அந்த உத்தரவு வந்து நடைபெற்றாங்க. அதனால வந்து எல்லா இடங்களையும் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து உடனே போடுறாங்க. இந்த கூட்டம் கூட நான் காசு வாங்கிட்டு நான் நிறைய பண்ணுறேன். காரணம் இன்னைக்கு மிக முக்கியமான என்ன காரணம்னா இன்னைக்கு அரசாணையை நடுவு பல்வேறு பிரச்சனைக்கு தான் காரணம். இது நம்ம சொல்றோம் உள்ளுரிமை அல்ல, இது முன்னுரிமை ஒதுக்கீடு. முன்னுரிமை ஒதுக்கீடு உங்களுக்கு தெரியும். இடஒதுக்கீடுனா பேக்லாக்கா மாறும். ஆனால் இது பேக்லாக்கா மாறாது. அதுக்கெல்லாம் நம்ம மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு என்னன்னா நம்ம சாபக்கேடு நம்ம குறையில நம்ம அரசாங்கத்தில் கொண்டு போகல. அரசாணை 60 வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம ரோசத்தில் வரப்போ எடுத்துன்னு அறிஞ்ச விடோ அப்படின்னு வந்து ஆதரவற்ற விதவை ஆதரவற்ற நம்ம ஒரு வேலைக்கான ஆதரவற்ற விதவை நம்ம உருவாக்க முடியுமா? முடியாது. அதான் ஆதரவற்ற விதவை கேட்டது மாறி. அப்போ உண்மையிலே இந்த 10 ஆண்டு காலம் 2009 இருந்து இப்ப வரைக்கும் உள்ளொதுக்கீடுல எத்தனை பேர் அரசியல் மக்கள் பயன்படுத்தாங்க நம்ம கேட்டா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனால் மரியாதை சீமானவர்கள் சொல்றாரு இல்ல இவரு 3% உள்ளொதுக்கீடு இல்லாம எக்ஸ்ட்ரா ஒதுக்கீடு வாங்குறாங்க. அதுல ரெக்கார்டு எடுத்து பார்க்கணும். இன்னைக்கு கூட இன்னைக்கு குறைச்சா ஒருத்தர் கூட கிடையாது. ஆணையத்துல கூட ஃபர்ஸ்ட் போட்ட ஆணையத்துல இல்ல, செகண்ட் போட்ட ஆணையத்துல தான் மரியாதைக்குரிய திருமாவளவன் மத்தியில 2வது உறுப்பினராக வந்தேன். அப்ப கூட 2வது தடவை தான் அறுதியில வந்து அதுக்கு முன்னால் அறுதி கிடையாது. இது ஏன் சொல்ல வரேன்னா நம்மளே நம்ம திரும்பி பார்க்கணும். நம்ம சுய சார்பு நம்ம வந்து நம்ம சுய பார்த்துக்கணும். காரணம் இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது. மரியாதைக்குரிய லோகேஸ்வரன் பெரியவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கிறது முன்னால் நாங்க 2 வாரங்களுக்கு முன்பாக மரியாதைக்குரிய இந்த ஒரு இடத்துக்கு எப்படி கல்வி மக்கள் எப்படி வகைப்படுத்தி ஒரு 1/2 மணி நேரத்தை ஆனால் நீங்க 76 சாதிகள் அதுல நீங்க 7 சாதிகள் இருக்கிறது வந்து நீங்க சொல்லுவது. ஆனால் அதற்கு யார் செய்யறது? நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திராவும் சரி, ஹரியானாவும் சரி, நம்ம கர்நாடகாவும் சரி, அங்கே இருக்கிற சமூக தலைவர்கள் வந்து சேர்ந்து அவங்க கூட்டா சேர்ந்து அவங்க என்ன செய்யறாங்க, இந்த உலகத்துக்கு இப்படிதான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க கூட்டல் போட்டு அவங்க திருமணம் பிரச்சாரம் பண்றாங்க. இந்த ஆணையத்தில் ஒரு ட்ரெயினிங் வைக்க வேண்டும் என்று செஞ்சார்களோ அதே போல பல துறைகளில் இன்னைக்கு வந்து குழுக்கள் அமைக்க போறாங்க, பல்வேறு வாயில்கள் அமைக்க போறாங்க. அதெல்லாம் இந்த அறுதி மக்கள் பிரதிநிதிகளாக வருவதற்கு மரியாதைக்குரிய ஐயா வீரமணி ஐயா அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் கருத்து இந்த கூட்டத்தில் அருமையான வாய்ப்பு நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு தொடர்ந்து ஒரு வார காலமாக என்னோட பயிர்த்த அனைத்து நண்பர்களும் தொடர்ந்து இந்த அறுதி சமூகத்தில் தொடர்ந்து எடுத்துருக்கேன். நமக்கு தெரியாது அவர் குழந்தையுடைய 2வது முறை இந்த சமூகத்தில் குழந்தை இல்லாதவர்கள் திறமையற்றவர்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் அவர் இன்னைக்கு கூட நேற்று ஒரு 10 பேர் சொல்லியிருக்காரு. அதுவும் சொல்வதற்கு நமக்கு புரிஞ்சிக்க ஒரு நாள் கொடுப்பாங்க. எப்படி நம்ம சாதனை